அன்புறவுகளுக்கு வணக்கம். 18வது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சு தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகிடுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக்கிட்டாரு. அவர் அமைச்சரவையில் எல்லாரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக்கிட்டாங்க. இன்று ஜூன் 24 நாடாளுமன்றம் கூடுகிறது. புதிய எம்பிக்களாக பதவியேற்கிறாங்க. இன்னும் 2 நாள் கழித்து சபாநாயகர் தேர்தல் வரப்போகுது. ஸோ சபாநாயகர் தேர்தல் எப்படி இருக்கும், சபாநாயகருக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சபாநாயகர் அப்படின்னா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 அவைகள் இருக்குது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவைக்கும் சபாநாயகர் இருப்பாங்க, மாநிலங்களவைக்கும் சபாநாயகர் இருப்பாங்க. மக்களவை அப்படின்றது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவை. அதில் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் 542. இது எல்லாருக்குமே தெரியும். நடந்து முடிந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி 293 உறுப்பினர்களை வச்சுருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 232 உறுப்பினர்களை வச்சு இருக்கிறாங்க. இப்போ சபாநாயகருக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது நாள் வரை இந்த 17 மக்களவையிலும் சபாநாயகர் ஒருமனதாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாஜக 240 உறுப்பினர்களை தனியாக வச்சுருக்கிறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சபாநாயகராக வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதில் என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி அவங்களுக்கு சபாநாயகர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சபாநாயகர் தேர்தல் அப்படின்னா ஒருத்தர் சபாநாயகராக பிரதமரோ அல்லது நாடாளுமன்ற விவாதத்துறை அமைச்சர் அவரோ இல்லை பிரதமரோ முன்மொழிவாங்க. அவர் முன்மொழிஞ்சதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிவாங்க. ஸோ இப்போ ஒரு பர்சனை முன்மொழிகிறாங்கன்னா அதை ஒருத்தர் வழிமொழியணும். நான் அந்த பதவியை ஏற்றுக்கிறேன்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும். ஸோ அப்போ அவர் சபாநாயகராக பதவி ஏற்றுக்கலாம். ஏன் சபாநாயகர் பதவிக்காக 2 கட்சியை மல்லு கட்டுறாங்க அப்படின்னா சபாநாயகருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அப்படி என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்களவை இருக்குது. இந்த மக்களவையினுடைய முழு அதிகாரம் பெற்றவர் அவர் தான். இப்போ நிகழ்ச்சி நிரல் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குமே. முதல் அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி நாடாளுமன்றம் கூடணும், அதை அவர் தான் முடிவு பண்ணுவார். இந்த கூட்டத்தொடரில் இன்றைக்கி என்னென்ன விவாதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுவார். அதே போல் இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க, இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாருன்னு அப்படின்னு வச்சிங்களேன். அவர் பேசுனது அவை குறிப்பில் இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படின்றத சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறமாக இப்போ எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுனாலோ இல்லை கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம், இந்த மாதிரி நிறைய தீர்மானங்களை கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானம் கொண்டு வரணும்னா சபாநாயகர்கிட்ட முன்னாடியே அனுமதி கொடுக்கணும். ஸோ அவர் அனுமதி கொடுத்தாதான் அந்த தீர்மானங்களை கொண்டு வர முடியும். அதே போல் ஒரு பில்லு கொண்டு வராங்க அப்படின்னா அது மணி பில்லா இல்லை ஆர்டினரி பில்லா அப்படின்றத தீர்மானிக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. அதே போல் இப்போ ஒரு மசோதா நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் நிறைவேற்றப்படுது அப்படின்னா அதுக்கு அடுத்து அதை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அதில் மக்களவையிலிருந்து இவர் சைன் பண்ணாதான் அது ராஜ்யசபாவுக்கு போகும். இல்லை ராஜ்யசபாவிலேருந்து இவர்கிட்ட வந்ததுன்னா இவர் சைன் பண்ணாதான் குடியரசுத் தலைவருக்கு போகும். ஒரு மசோதா நிறைவேறணும், பில்லு கொண்டு வராங்க அப்படின்னா அது ராஜ்யசபா லோக்சபா 2த்துலேயும் நிறைவேறணும். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ இது இருக்குது. அதே போல் இப்போ நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுத்தொடர், அதாவது 2 அவைகளினுடைய கூட்டுத்தொடர் நடக்குது அப்படின்னா அதுக்கு இவர் தான் தலைமை தாங்குவார். இப்போ அது எப்போ நடந்திருக்குன்னா ஜிஎஸ்டி கூட்டம் இருக்கு இல்லையா, அப்போ நடந்திருக்கு. அதே போல் இப்போ ஒரு உறுப்பினர் அவைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, இல்லை தகாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவரை சஸ்பெண்ட் பண்ண முடியும். கடந்த நாடாளுமன்ற அவை கூட்டத்தொடரில் 140க்கு கிட்டத்தட்ட எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதில் இன்னொரு அதிகாரம் தகுதி நீக்கமும் செய்ய முடியும். அதுதான் இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான அதிகாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் கட்சி தாவல் தடை சட்டத்திலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு எம்பி அவர் இந்த அவையினுடைய மாண்பை குறைச்சிட்டாரு, இல்லை அவர் செஞ்ச செயல் சரியில்லை அப்படின்னு நினச்சாலும் அவர் தகுதி நீக்கம் செய்ய முடியும். அது ரொம்ப முக்கியமான அதிகாரம்.
அதுக்காக தான் எல்லா கட்சிகளும் சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதே போல் வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து இருக்குது. ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்து இருக்குது. அதில் எல்லா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க. அந்த கமிட்டிஸுக்கெலாம் இவர் தான் ஹெட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து கடந்த முறை மொஹுமா மைத்ரா அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அவங்க ஒரு கமிட்டிக்கு போய் அவங்களுடைய தரப்பு விளக்கத்தையும் கொடுத்தாங்க. அதன் பிறகு அதை கேட்டு சபாநாயகர் தான் முடிவு எடுக்கணும். அவர் தான் அந்த தகுதி நீக்கத்தை சொல்லணும். ஆனாலும் கூட அவர் வந்து தகுதி நீக்கம் தான் செய்யப்பட்டார். இன்னொன்று வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த அல்லது பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்டவங்க தான் வந்து சபாநாயகராக வருவாங்க. ஆனாலும் கூட அவர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கடந்த 2 முறையுமே ஒரு வாட்டி ஓம் பிர்லா அவர்கள் இருந்தார், ஒரு முறை சுமித்ரா மகாராஜன் அவர்கள் இருந்தாங்க. 2 பேருமே பாஜகவை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த பதவிக்கு வந்துட்ட பிறகு அவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் தான் நடந்துக்கணும் அப்படின்றது தான் முறை, அதுதான் மரபு. ஆனால் அவங்க அப்படி நடந்துப்புங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்வியஸாக அவங்க கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி நடக்கும்போது வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் சபாநாயகராக வந்திருக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்தே இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கிறாங்க வாஜ்பாய் பீரியடில். ஸோ அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க. சபாநாயகர் பதவி ஒரு முக்கியமான பதவி. நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அந்த மக்களவையில் ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய முடியும், ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியும், மணி பில்லா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும், ஒருத்தர் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுவார். இன்றைக்கி என்னென்ன நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஒரு கட்சி எவ்வளோ உறுப்பினர்களை வச்சுருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கள பேச விடுவாங்க. 2 பேர் இருந்தால் ஒரு இவ்வளோ நிமிஷம், 4 பேர் இருந்தால் 2 நிமிஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாருன்னா அதுக்கேற்ற அமைச்சராக அவர் பேச சொல்லுவார். அதுக்கப்புறமாக அவை குறிப்பில் இந்த பேச்சு இடம்பெறணுமா இல்லையா அப்படின்றத சபாநாயகர் தான் முடிவு பண்ணுறார். இந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் சபாநாயகருக்கு இருக்குது. அதனால தான் அதை வந்து பாஜக விட்டு கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ இதுதான் சபாநாயகர்களோட அதிகாரம். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.